நான் இப்போ கிண்ணியாக கடற்கரைக்கு மீன் வாங்க வந்திருக்கேன். பார்ப்பேன் திரிக்கப்பட்டிருச்சு, இங்கேயும் திரிக்கப்பட்டிருச்சு. கிட்ட போய்ட்டு பார்ப்போம் என்ன பட்டுருச்சுன்னு சொல்லி. தூரந்து வரும்போதே எனக்கு அந்த போட்டில் திரிக்க மாதிரி தான் தோணுது. ஏன்னா முன்னாடி ஒரு போட்லேயும் திரிக்க தான் பட்டுருந்துச்சு. ஒரு போட்டாக கொண்டு வந்திருந்தால் திரிக்க தான் வந்திருக்கு. பார்ப்போம், கிட்ட போயிட்டு பார்க்கலாம். வாவ், சின்ன பெட்டி ஒரு திரிக்க கொண்டு வந்து கீழே போட்டிருக்காங்க. ரொம்ப பெருசாக தான் இருக்குது. எப்படியும் ஒரு 70 கிலோவுக்குள்ளே வரும் போல் இருக்குது இந்த திரிக்கை. இப்போ நெருக்கிறதுக்கு தான் நிற்கிறாங்க போல. பார்த்துட்டு இன்னமும் போட்டுக்குள்ளே இருக்குது, எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம், ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க, வலையோடய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன இது சிக்காவிரிக்கு பெரிய மீன் தானே. பெரிய திரிக்கையால் வந்து வலையோட சிக்கப்பட்ட மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க.
சரி பையா பையா இருக்குங்க படலை நீங்கள் சாலை இருபத்தி ரெண்டா தள்ளிப்படி சித்து கட்டலாம் அப்படி இப்போ இன்னொரு போர்டு கொண்டு வருது, அதுலேயும் திரிக்க தான் கொண்டு வராங்க. எல்லாம் ஒரு 4 போர்டுன்னா வந்துருச்சு. 4 போர்ட்லேயும் திரிக்க தான் பட்டுருக்கு. எல்லாம் கொண்டு வந்து கரைக்கி கொண்டு வந்துருக்காங்க. இதையும் பார்த்துடுவோம். இது திங்கால போடணும் மோந்து மோந்து பார்த்துக்கொண்டு முள்ளு இங்கே பாருங்கள், இது 2 வித்தியாசமான ஒரு 2 மீன் வந்து